ஹாய் காய்ஸ் நண்பா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக மக்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்குது என்ன சார் சீக்கிரம் பே அவுட் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய கஷ்டத்தில் இருக்கோம், இஎம்ஐ வாங்கியிருக்கோம், லோன் வாங்கியிருக்கோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான மக்கள் வதந்திகளை வர ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் எம்டி சார் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தார். அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் பார்த்துருந்தோம். பட் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். சொல்லியிருந்தனோ இல்லையோ 2-3 நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எம்டி சார் நேற்றுக்கு நிறைய வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தார். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த அப்டேட் பண்ணியிருந்தார். எதுக்காக இப்போ நாங்கள் பே அவுட் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், என்ன காரணத்தில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம், அதுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் கிளியராக வீடியோ போட்டிருக்காங்க. எதுக்காக? கம்பெனி இழுத்து முட்டு ஓடத்துக்காகவா? கிடையாது. எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா மக்கள் கேட்டுட்ருக்கிறதுல அந்த ஒரே கொஷின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு மட்டுமே அது ஒரு நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா எம்டி சார் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவர் அந்த ஒரு வீடியோவில் நேற்றுக்கு நிறைய விஷயத்த சொல்லியிருந்தார். என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வதந்திகள் வருது இல்லை, அதுக்காக சொல்லியிருந்தார். எதிர்காலத்தில் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஸ்டாப்பாக எந்த ஒரு தடை இல்லாமல் மிகச்சிறப்பாக நம்மளுடைய கம்பெனி கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி நல்லா அடித்து நல்லா பேசியிருந்தார். அதுக்கப்புறம் என்னென்ன மாதிரி விஷயத்த சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயத்தில் அந்த பே அவுட்னு கேட்குறாங்கல்ல. லாஸ்ட்டுக்கு வீடியோவில் அப்லோட் பண்ண வீடியோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்துருக்கும் போது எக்கச்சக்கமான கமெண்ட் செக்ஷன். அதையும் பார்த்தீங்கன்னா எம்டி சார் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோஸ் தான் கிட்டத்தட்ட வீடியோ அப்லோட் பண்ணி 2 நாள் கழித்து அப்டேட் பண்ணிட்டாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் இன்னும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதோட நோக்கத்தோடு பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அந்த பே அவுட்டை பற்றி கிளியராக அடித்து தாறுமாறாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தான் நான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். இப்போ எதுக்காக பே அவுட் பண்ணுறதில்ல, ஏன் சார் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் முடிஞ்சு எலெக்ஷன் 19ஆம் தேதியே முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பே அவுட் பண்ணலாமே, எந்த மாதிரி எக்கச்சக்கமான நண்பர்கள் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்க்குறப்போ சார் நான் இஎம்ஐ வாங்கியிருக்கேன், லோன் வாங்கியிருக்கேன், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக 2 நாளில் நிறைய பேர் இதை தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னால் 2 வாட்டி சொன்னாலும் கிளியராக புரியல. இருந்தாலும் இன்னொரு வாட்டி கிளியராக அடித்து தரமாக சொல்லிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். பட் அது எல்லாமே ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவர் என்னென்ன மாதிரி விஷயம் சொன்னார் பார்த்தீங்கன்னா எதுக்காக இப்போ நாங்கள் பே அவுட் ஸ்டாப் பண்ணியிருக்கோன்னா இப்போ ஃபஸ்ட் அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா நம்முடைய நிறுவனத்தில் கேஒய்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா கேஒய்சி அப்டேட் பண்ணலை. அந்த ஒரு காரணத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பே அவுட் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஓகே நண்பா, இப்போ கேஒய்சிலாம் அப்டேட் முடிஞ்சிச்சு, அதையும் வெரிஃபை பண்ணியாச்சு தானே, எதுக்காக இப்போயும் ஏதாச்சும் பே அவுட் ஸ்டாப் பண்ணதில் அங்கேயும் ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் சைடில் எல்லாருடைய பேங்க் டிரான்சாக்ஷனும் வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எந்த ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எங்கேயா இருந்தாலும் மணி டிரான்சாக்ஷன்றது பல்காக எந்த ஒரு அமௌண்ட்டு எந்த ஒரு நிறுவனத்துலேயே பேங்க்லேயே சென்ட் பண்ணக்கூடாது. அதுதான் கவர்மெண்ட்டோட ரூலு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு மார்க்கெட்டிங்லேயும் சரி எந்த ஒரு பேங்க்லேயும் சரி அமௌண்ட்டு டிரான்சாக்ஷன்ன்றது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் கிட்டத்தட்ட எந்த ஒரு மார்க்கெட்டிங்கும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தால் அந்த ஒரு நிறுவனத்து மேலே கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுடைய மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேஒய்சிக்கான எல்லா அப்டேட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் பே அவுட் பண்ணுவோம். அது ஏன் சார் ஜூன் 4ஆம் தேதி பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் ஆல் ஓவர் இந்தியா எலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ தான் கம்ப்ளீட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கேஒய்சிலாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதால நிறைய பேருக்கு பெண்டிங்காக இருக்கும். அதுக்கான ஒரு வெரிஃபிகேஷன் வேலை போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய பேர் பெண்டிங்காக வச்சிட்ருப்பாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணியிருப்பாங்க. சில பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பாங்க. அது எல்லாமே ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ப்ராப்பராக எந்த ஒரு நான் ஸ்டாப்பும் இல்லாமல் கிட்டத்தட்ட மிகச்சிறப்பாக எலெக்ஷன்லாம் முடிஞ்சு மிகச்சிறப்பாக நம்மளுடைய கம்பெனியை கொண்டு போகும் அப்படி ஒரு கிளியராக வீடியோவில் சொல்லியிருந்தார். இன்னும் கிளியராக சொல்கிறத அவர் இன்றைக்கி என்ன மாதிரி விஷயத்த அப்டேட் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்தை அப்டேட் பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா புதுசாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்களாமா. எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரை, சேலம், திருநெல்வேலி, விழுப்புரம். இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டோர்லாம் எடுத்திருப்பாங்கள்ல. அந்த மாதிரி இருக்கிற ஜோன் பக்கத்தில் 4 ஹப் ஓப்பன் பண்ணுறது சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தார். நல்லா கிளியராக அப்டேட் பண்ணியிருக்கிறது தான் சொல்லணும். இருந்தாலும் நிறைய பேர் வதந்திங்கெல்லாம் பேசுகிறதால யாராச்சும் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பாங்க, கொஞ்சம் நம்ம யோசித்து தான் பார்க்கணும்.
ஸோ இருந்தாலும் மக்களுக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறதும் போதே நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணியிருந்தானா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எந்த நிறுவனத்தில் இந்த மாதிரி அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஸோ மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு எம்டி சார் அவளுடைய அந்த டீமில் அவ்வளோ ஒர்க் இருக்கிறதால இந்த ஒரு எம்டி மெசேஜை வந்து அப்டேட் பண்ணியிருக்காருன்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்னுமே நமக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் கேஒய்சிக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ எலெக்ஷனோட ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எலெக்ஷனோட ப்ராசஸ் போயிட்டுருக்கதால கவர்மெண்ட் சைட்டில் எந்த ஒரு பேங்க்கு மார்க்கெட்டிங்லேயும் பே அவுட் பண்ணக்கூடாது. ஸோ அது எல்லாமே ப்ராப்பராக முடிஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட ஆல் ஓவராக இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதால இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பே அவுட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கதெல்லாம் நம்மளுடைய நிறுவனத்துக்கும் மார்க்கெட்டிங்கும் பேங்க்குக்கும் சரி எல்லாத்துக்கும் சேஃப்டி. அது மட்டுமே ஒட்டுமொத்தமாக எல்லாருக்கும் ஆல் ஓவர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி பண்ணுற ரூல்ஸ் தான் சேஃப்டி. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுவார். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஸ்டோர் அப்டேட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 31 முடிச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்மிங் 21 22 எஸ்ஆர் ஜங்கல்லாம் பார்த்திங்கன்னா மீட்டிங் கொடுத்து ட்ரிப் இட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நிறையவே அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து நிறைய விஷயத்த வந்து எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணுவார். ஸோ ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். நல்லா கிளியராக வந்து எம்டி சார் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். மக்கள் மத்தியில் எந்த ஒரு விஷயத்த கேட்குறப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு தான் சொல்லணும். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு அப்டேட் பண்ணிடுறாரு. எனக்கு தெரிஞ்சதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து என்ன மக்கள் மத்தியில் நிறைய விஷயத்த வந்து அப்டேட் பண்ணுவார் நண்பா. ஸோ ஓகே நண்பா, இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாட்டா நண்பா. பாய்.